ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு படித்து முடித்தவை. மார்ச் மாதம் நான் என்னென்ன புத்தகங்கள் வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்த்து என்னோட கரண்ட் ரீடையும் பார்க்கலாம். இந்த மாதம் நான் 2 இங்கிலீஷ் புக் ரீட் பண்ணி முடிச்சிருக்கேன். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. முன்னை விட ஆனால் இப்போ நல்லாவே ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண முடியுது, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணி முடித்தது ரவீந்தர் சிங் எழுதின வில் யூ ஸ்டில் லவ் மீ. இதை பற்றி நான் போன மாதம் படித்து முடித்தவையில் கரண்ட் ரீட் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு, ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்த மாதிரியே ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டாங்க. ஆனால் நான் நினச்ச மாதிரி இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான், ஆனால் மோசமான ஒரு எண்டிங் தான் எனக்கு தோணுது. இதில் கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி சுமூகமாக முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த கதையில் சில சோகமான விஷயங்களும் இருக்குது. இது ஒரு லவ் ஸ்டோரி. நான் சொன்ன மாதிரி லவ் ஸ்டோரியோடு சேர்த்து சோஷியல் மெசேஜ் இருக்கிற ஒரு கதை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ரிவ்யூ கூட நான் எடுத்துகிட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக ஓடோ த லைஃப் லைன். இது ஒரு டைம் ட்ராவல் ஸ்டோரி மாதிரி. இதை பற்றி நான் ஒரு ஷார்ட் கூட போட்டிருந்தேன். இந்த கதையை படிக்கும்போது நம்மளோட பாஸ்ட்டை நம்ம ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஷார்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக சித்தன் போக்கு, பிரபஞ்சன் அவர்கள் எழுதின சிறுகதை தொகுப்பு. இது போன வீடியோவில் கூட நான் இதை காமிச்சிருந்தேன் இல்லையா? இப்போ நான் ஃபுல்லாகவே ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். பிரபஞ்சன் அவர்களோட ரைட்டிங் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நிறையா முயற்சித்து பார்க்கணும் அப்படின்னு தோணுது. இதில் ஒரு 2-3 கதைகள் கொஞ்சம் புதிராக இருந்துச்சு, எனக்கு புரியாத மாதிரி. ஆனால் மற்ற கதைகள் எல்லாமே ரொம்ப ஆழமான சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். சுவாரஸ்யமான நிறைய கதைகள் இதில் இருக்குது. நான் சொல்லியிருந்த மாதிரி குமாரசாமியின் பகல் பொழுது அது எனக்கு பிடிச்சிருந்தது. பாதுகை அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்குது இதில். அது ஷூ இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு ஷார்ட் ஸ்டோரி. மரி என்கிற ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற தலைப்பை பார்த்துட்டு இந்த புக்கை நான் வாங்கலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா இதை நான் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் நான் போட்டு வச்சுருந்தேன். பட்டிமன்றம் ராஜா அந்த சேனலில் பாரதி பாஸ்கர் அவர்கள் சிறுகதைகளை வாசித்து காட்டுவாங்க. அப்போ இந்த சிறுகதையை நான் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வீடியோ. பட் கேட்கவே இல்லை. சரி, புக்காக பார்த்தோன்னே வாசித்து பார்க்கலாம் அப்படின்னு இதை நான் ட்ரை பண்ணேன். அதை பற்றியும் நான் சொல்கிறேன். பிரம்மம் மனுஷி அப்படிங்கிற கதைகளும் எனக்கு இதில் பிடிச்சிருந்தது. சில புதிய வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள் நான் இதில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அழுக்காறு, குமிழ், முகிழ்த்தன, பூத்துச்சொரிந்தன, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான தமிழ் வார்த்தைகளாக இதில் நான் படித்து பின்னாடி நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது நிறைய புது தமிழ் வார்த்தைகளை நான் தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகளை. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதின வெயிலை கொண்டு வாருங்கள், புதுமை பித்தன் அவர்களோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன், அந்த புக்கெலாம் ரீட் பண்ண ஃபீல் எனக்கு அதோட ஒட்டின மாதிரியான ஒரு ஃபீல் தான் சித்தன் புக்கும் கொடுத்துச்சு. அடுத்ததாக தியானம், ஸ்ரீஎம் அவங்களோட புக்கு. இது இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு புக்கு தான். இது எப்படி இருக்குன்னா கொஸ்டின் ஆன்சர் மாதிரி இருக்கும். காலை நேரத்தில் நான் வாசிக்கிறதுக்கு இதை நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். அது கரெக்டாக இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா கொஸ்டின் ஆன்சர் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி நான் படித்தேன். தியானத்தை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பில் உள்ள புத்தகத்தை நான் வாங்கி படித்து பார்த்தேன். நிறைய விஷயங்கள் புதுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில விஷயங்கள் இன்னும் டீப்பாக நம்ம சிந்திக்கணுமா இருக்குது. பட் ஓவராலாக எனக்கு இந்த புக் ஓகேவாக இருந்துச்சு. நான் நிறைய விஷயம் தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இது இங்கிலீஷ்லேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் யார் டிரான்ஸ்லேட்டர்லாம் போடல. டிரான்ஸ்லேஷன் நல்லாவே இருந்துச்சு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. சாப்டர் வைஸாக நிறையா பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் தியானம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு மெடிடேஷன் பற்றி புக் ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்குது. மார்னிங் டைமில் ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த மந்த் நான் 4 புக்ஸ் ரீட் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ அடுத்ததாக கரண்ட் ரீட் எனதொருமை டால்ஸ்டாய், எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட புக்கு. நான் இது ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினேன். இப்போ தான் வாசிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது கட்டுரை தொகுப்பு. டெய்லி ஒரு கட்டுரை இல்லை 2 கட்டுரை அந்த மாதிரி படிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் நான் இதை எடுத்தேன். இப்போதைக்கு 2 கட்டுரை தான் வாசிச்சிருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக தான் எடுத்தேன். நான் இப்போ படித்து முடிச்சிருக்க 2 கட்டுரையுமே டால்ஸ்டாய் பற்றினது. ஒன்று அவரோட பொண்ணை பற்றி, அவங்க டாட்டரை பற்றின ஒரு ஸ்டோரி.
அதில் வந்து ஒரு சாப்டர் குட்டி குட்டி பேராகிராஃபாக பிரித்து நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்பில் நடந்ததை வந்து சொல்லியிருந்தாங்க. டால்ஸ்டாயின் ஆப்பிள் தோட்டம் அதில் தான் வந்து அவரோட பொண்ணான மாஷாவை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த கட்டுரையில். இன்னொரு கட்டுரை வந்து அவர் எழுதின ஒரு புக்கை பற்றி, ஒரு நாவலை பற்றி, அவர் எதுக்காக அந்த நாவலை எழுதினார், அது வந்து பெருசாக வெற்றி அடையலை, இருந்தாலும் அந்த நாவல் எழுதப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் வந்து வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரை. அதுதான் எனதர் மை டால்ஸ்டாய். அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட எழுத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட கட்டுரை தொகுப்பு நான் ஆல்ரெடி நூலக மனிதர்கள் வாசிச்சிருந்தேன் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த புக் ஷெல்ஃபில் இருந்துச்சு, இப்போது எடுத்து படித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சி இதை எடுத்திருக்கேன். அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனுமே சூப்பராக இருக்கும். புத்தனாவது சுலபம் அது என்னோட விஷ்லிஸ்ட்டில் இருக்குது. ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்ததாக ரொம்ப நாளாக என்னோட புக் ஷெல்ஃபில், என்னோட மைண்டில் நான் இதை படிக்கணும் அப்படின்னு விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரு புக்கு கடல் புறா. ஆல்ரெடி சாண்டில்யன் அவர்கள் எழுதின யவனராணி நான் படித்து அதோட ரிவ்யூ கூட கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்க்கணுன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஒரு ஸ்டோரியும். இது கடல் புறா ரொம்ப ஃபேமஸ். பொன்னியின் செல்வன் ஃபேமஸ் ஆன டைமில் இந்த புக்கை பற்றியும் நிறையா பேசிகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லணும். ஆனால் பொன்னியின் செல்வன் அளவுக்கு வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது. இவர் சாண்டில்யன் அவர்களுடைய எழுத்து எப்படி இருக்குன்னா ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சின்ன விஷயத்த ஒரு 2-3 பக்கத்துக்கு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த கதைக்குள்ளே நான் நுழையிறதுக்குள்ளவே ஒரு 3-4 பக்கம் கடந்து போணுச்சுன்னு சொல்லணும். டிஸ்கிரைப் பண்ணுறதுலே ஒரு 3-4 பக்கம் கடந்து போகுது. அந்த யவனராணிலையுமே வந்து ஸ்டார்டிங் கடலை பற்றி தான் இருக்கும். கடலை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஹீரோவை வந்து இன்ட்ரோ பண்ணுவாங்க. இதுலேயும் அதே மாதிரி துறைமுகத்தை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ஆழ்ந்து வாசிக்கிறவங்களுக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ரொம்ப நம்ம கவனமாக படிக்கும்போது அது இன்னும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆழ்ந்து வாசிக்கணும் அப்படிங்கும்போது. ஆல்ரெடி ஒரு டைம் நான் இதை எடுத்து ஃபஸ்ட்டு 2 பேஜை ரீட் பண்ணிட்டு மூடி வச்சிட்டேன். அந்த டைமில் நான் வந்து இதை ரீட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டான ரீட், அதாவது க்ரைம் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ஏதாவது படிக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதனால் எடுத்து இதை ஓரங்கட்டி வச்சுட்டேன். திரும்பி இப்போ எடுத்திருக்கேன், பார்க்கலாம். இப்போ வரைக்குமே ரொம்ப அவர் ஒவ்வொன்றையும் நீளமாக சொல்லிகிட்டே போகிறாரு. அது நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து, நம்ம இருக்கிற நிலமையை பொறுத்து அதை நம்ம கண்டினியூவாக வாசிக்கிறோமா என்னன்னு. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த கதைகளை தொடர்ந்து நம்மளை வாசிக்க வைக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு சாப்டர் முடியும் போதும் ஒரு ட்விஸ்ட் மாதிரி கொடுத்துட்டு அடுத்த சாப்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இது வந்து இந்த தொடர் கதையாக எழுதப்படுறது தானே இந்த மாதிரி பெரிய பெரிய சரித்திர நாவல்கள். அதனால் அடுத்த கதை வர்றதை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கணும் நேயர்கள் அப்படிங்கிற மாதிரி வாசிக்கிறவங்க எதிர்பார்த்துட்ருக்கணும் அந்த கதையன்னு சொல்லி ஒரு முடிச்சோட முடிப்பாங்க. அடுத்த இதில் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் கண்டினியூவாக நம்ம இதை ரீட் பண்ண முடியும். பிகினர்ஸ் இதை ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய பேஜஸ், அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் ரொம்ப நீளமாக டிஸ்கிரைப் பண்ணுறதுனால சலிப்பு தட்டிடும் சீக்கிரமாக. ஸோ எனக்கு இது ஓகேன்னு நான் நினைக்கிறேன். நான் பொறுமையாகவே ரீட் பண்ணுறேன். 3 பார்ட் இருக்கு இல்லையா, பொறுமையாக ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சூஸ் பண்ணேன் இந்த டைமில். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு பெரிய புக் ரீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இந்த டைமில் இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் தோணும்போது படிக்கலாம் ஜாலியாக. நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு அதில் அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே வந்தால் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி சரித்திர நாவல்களோ இல்லை பெரிய நாவல்களோ ரீட் பண்ணும்போது நான் அந்த மாதிரி பண்ணுவேன். எனக்கு பெரிய நாவல்கள் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு என்னை அந்த வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுதுன்ட்டு படித்து முடிச்சுட்டு சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போதைக்கு ஒரு 6 சாப்டர் தான் முடிச்சிருக்கேன், பார்க்கலாம். அடுத்து ஒரு இங்கிலீஷ் புக் கரண்ட் ரீடாக இருக்கும் இல்லையா, ஸோ நம்பர் த ஸ்டார்ஸ். இது நான் ஆல்ரெடி ரீட் பண்ண ஒரு புக்கு தான். முன்னாடி எத்தனை வருஷம், 2 வருஷம் இருக்குமா, ஆரம்பத்தில் ரீட் பண்ணது. சின்ன பிள்ளைங்க படிக்கிற மாதிரியான ஸ்டோரி வாங்கி படித்தேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. மறுபடியும் இதை ஏன் நான் திருப்பி படிக்கிறேன்னா, அப்போ படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எனக்கு டஃப்பாக தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் தேறி இருக்கேன்றதுனால இதை ரீட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் இன்னும் அந்த கிராமர் இருக்கிறது எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோரி, அதனால கூட நான் இதை ரீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப புது புக்கு தான், ஆனாலும் பேஜஸ் ரொம்ப மோசமாயிட்டு. நம்ம பார்த்து தான் வச்சுக்கிறோம், ஆனாலும் இப்படி ஆகிடுது. ஐ டோன்ட் நோ.
ஸோ இதுதான் மார்ச் மாதம் நான் வாசித்து முடித்த புத்தகங்கள். அண்டு இப்போ என்னோடய கரண்ட் ரீடும் இதுதான். நீங்கள் மார்ச்சில் என்னென்னலாம் ரீட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட கரண்ட் ரீடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டடா பண்ணுற மாதிரி திருப்பி நினைக்கிறேன். ஃபாஸ்ட் வே தான். ஆமாம், பிடித்தமான பொண்ணு என்கிட்ட இப்போ என்ன இருக்கு? இல்லை, நான் வாசிச்சிட்டேன் எல்லாமே. முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க. இல்லை, ஏப்ரல் மந்த் மார்ச் ஆக மூன்று புத்தகங்கள். சத்தம் கேட்குது. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு. சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். எப்பயுமே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. சாரி, ரொம்ப சத்தம் கேட்கலன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சத்தம் இல்லை.